அரசியல் தேவையான தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு சொசைட்டியில் பொய்கள் வந்து பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. நம்ம வந்து நிறைய ஐடி விங்ஸ் வந்துச்சு, வார் ரூம் வந்துச்சு. இப்போ ஒருத்தன் பொய் சொல்கிறான், அவன் ஜெயிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவனால உண்மையை பேசி ஜெயிக்க முடியல. அப்போ நீங்கள் விஜய் சார் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சுக்கிறேன். விஜய் சார் ஜெயிப்பார்ன்றதை நான் ப்ரிடிக்ட் பண்ணல. அவங்க ஏன் வந்து விஜய் சாரை ஜெயிக்க வைக்கணும், அவருக்கு அவ்வளோ பிலீஃப் எப்படி அவங்க இருந்துச்சு, ஸோ அவங்க வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, அவர் எப்படி ட்ரஸ்ட் பண்ணாங்க, கூட இருந்து வேலை செஞ்ச எனக்கு தெரியாததை தியேட்டரில் மட்டுமே பார்த்து ஒருத்தரை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்க விரும்புகிறாங்க. பெரும் முதலாளிகள் வந்துட்டதுனால அப்போ முதலாளிகளுக்கு சாதகமாக நம்மளை திங்க் பண்ண வைக்கிற வேலையை வந்து சோஷியல் மீடியாக்கள் ஒரு பக்கம் செய்யுது. அப்போ சோஷியல் மீடியா மேலே கவனமாக இருக்கணும். அது குறிப்பாக குழந்தைகள், குறிப்பாக 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவை வச்சு டெசிஷன்ஸ் எடுக்கிறத குறைச்சிக்கணும். மக்கள்கிட்ட எனக்கு எப்பவுமே கேள்வி பதிலாக மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும். அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க வந்து நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவங்ககிட்ட எவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு பெரும் கருணை வந்து மக்கள்கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்க ஆல்ரவுண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றது கேமே ஒரு அயோக்கியத்தனமான ஆட்டம் தான். ஸோ நீங்கள் இதை ஜெயிக்க ட்ரை பண்ணும்போது இங்கே ரொம்ப நல்லவங்களால ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தோணல. நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களால வேணால் ஜெயிக்க முடியும். ஏதோ ஒரு விதத்தில் சதுரங்க மாதிரி தான். ஆமாம், ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் அயோக்கியத்தனம் வந்து ஜெயிக்கிறவங்க கிட்ட இருக்கும். நீங்கள் ரொம்ப நோண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டேஜில் பேசுகிறதுக்கும் அவர் எடுக்கிற படத்துக்கும் அவர் லைஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவருடைய சொல்லும் செயலும் வேறு வேறையாக இருக்கும். அது நீங்கள் நிறைய பேர்கிட்ட நீங்கள் கவனிக்கலாம். புரட்சிக்கு என்னப்பா வேலை? எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல.